ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டெல்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி. இப்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும், அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும், அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்னம். லக்னம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். இது உங்களுக்கு நிச்சயமாக கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். மேஷ லக்னத்திற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட கல்வித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் என்கின்ற அடிப்படை விஷயத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். முதலில் உங்களுடைய மேஷ லக்னத்தினுடைய அதிபதியும் செவ்வாயும் வலிமையாக இருக்க வேண்டும். இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகும். லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால்தான் உள்ளத்தாலும் உடலாலும் நீங்கள் உறுதி கொண்டு கடினப்பட்டு படிப்பீர்கள். படித்ததை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு தேர்வில் எழுதுவீர்கள். எதிர்காலத்திலும் உடலாலும் மனதாலும் நீங்கள் பெரிய அளவில் உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் உண்டு என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கல்வியை பொறுத்தவரை எல்லா லக்னங்களுக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும். மேஷ லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனும் வலிமை பெற்று இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விஷயமாகும். குறிப்பாக 2ஆம் வீட்டு அதிபதி வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட அந்த மாணவனோ மாணவியோ எப்படிப்பட்ட துறையில் கல்வியில் சிறந்து விளங்குவார், அசகாய சோழர்களாக இருப்பார்கள், என்ன அவர்கள் படிக்க விரும்புகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் வலிமை இருந்தால் எந்த துறையிலும் அவர்கள் சேர்ந்தாலும் அந்த துறையில் அவர்கள் நிபுணத்துவம் ஆவார்கள். எந்த துறையில் அவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த கல்வியில் வீண் ஆகாமல் நிறைவாக அவர்கள் படித்துவிட்டு வருவார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். எல்லோருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக புத்திசாலி தினத்தையும் கல்வி கிரகமான புதனுடைய பலத்தையும் நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உலக அளவில் ஞானத்தையும் அறிவும் பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய குரு பகவானையும் நாம் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஆக புதனும் குருவையும் எடுத்துக்கொண்டு 5ஆம் வீட்டு அதிபதி பலம் இருந்தால் தெய்வ அனுகிரகத்துடன் மிகப்பெரிய சாதனை கட்டாயம் கல்வித்துறையில் படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். இனி எப்படிப்பட்ட கிரகங்கள் வலிமையாக இருந்தால் எந்தெந்த துறையில் நீங்கள் கல்வியில் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்பதும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது நாம் பார்ப்போம். முதலில் உங்களுடைய லக்னாதிபதியும் செவ்வாயும் 3ஆம் வீட்டு அதிபதி புதனும் 5ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் மருத்துவத்துறையில் பிரகாசிக்கலாம். மருத்துவத்துறையில் உங்களுக்கு மிக எளிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். நீட் தேர்வு முடிந்திருக்கிறது, அதில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் நினைக்கின்ற மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து மிக பெரிய அளவிலே கட்டாயம் பிரகாசிப்பீர்கள். காரணம், மருத்துவத்துறையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக செவ்வாயினுடைய பலமும் சூரியனுடைய பலமும் கட்டாயம் வேண்டும். உங்கள் லக்னத்தை பொறுத்தவரை ஒருவர் லக்னாதிபதி மற்றொரு 5 கூடையவர். நிபுணத்துவம் ஆவதற்கு புதனுடைய உதவி தேவை. அவர் 3ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கின்றார். ஆக லக்னாதிபதி செவ்வாயும் சூரியனும் புதனும் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறையில் பிரகாசிக்கலாம். உங்களுக்கு பக்கபலமாக குருவும் இருந்தால் பெரிய அளவிலே கட்டாயம் சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக உங்களுடைய செவ்வாயும் புதனும் சூரியனும் கூடுமான வலிமை இருந்து குருவினுடைய அருளும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவத்துறை கட்டாயம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதில் உங்களுக்கு வளமான வாழ்வு கட்டாயம் அமையும் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் 10-11 கூடிய சனியும் சாதகமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக புதன் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொறியியல் துறை என்பது பல வகையானப்பட்ட உட்பிரிவுகளாக இருக்கிறது. அதில் உங்களுக்கு எந்த துறை உங்களுக்கு மனம் விரும்புகிறதோ அந்த துறையை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். பொறியியல் துறையில் நீங்கள் கட்டாயம் சாதனை பண்ணலாம். அதுவும் மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் இருப்பதினாலும் அவர் பூமியை குறிக்கக்கூடியதாலும் சனியும் இரும்பையும் பூமியும் குறிக்கக்கூடிய கிரகம், மின்சாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆக சனியும் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையில் நீங்கள் பெரிய அளவிலே சாதனை கட்டாயம் படைக்கலாம். நிச்சயமாக அந்த துறையை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் குருவும் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் தொழிலை எடுத்துக்கொள்ளலாம். பெரிய அளவிலே வாதிட்டு நீங்கள் நம்பர் 1 லாயராக எதிர்காலத்தில் கட்டாயம் உருவெடுக்கலாம். பிற்காலத்தில் பெரிய
நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். எந்த தொழிலுக்கும் வாக்குஸ்தானம் தான் முக்கியம். அந்த வாக்குஸ்தானாதிபதியான சுக்கிரன் வலிமை பெற்று புத்திசாலித்தனம் புதனும் குருவும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதியை செவ்வாய் இருப்பதினால் சட்ட நுணுக்கத்தையும் துணிவையும் தரக்கூடியவர். அதனால் பெரிய அளவிலே நீங்கள் நம்பர் 1 லாயராக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இந்த கிரக அமைப்புகள் வலிமையாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வழக்கறிஞர் துறையை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். லக்னாதிபதி செவ்வாயும் 2ஆம் வீட்டதிபதி சுக்கிரனும் 4ஆம் வீட்டதிபதி சந்திரனும் உங்களுக்கு வலிமையாக இருந்தால் நீங்கள் கேட்டரிங் என்கின்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை கட்டாயம் படிக்கலாம். இன்று உலகளவில் அதற்கு வேலைவாய்ப்பு அற்புதமாக இருக்கின்றது. காரணம், செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம், ருசியை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரனும் சந்திரனும். அவர்கள் மிகப்பெரிய நிபுணத்துவம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அந்த துறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த படிப்பை நீங்கள் படித்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிறுவனத்தை, ஹோட்டல் நிறுவனத்தையும் சொந்தமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் கூட கட்டாயம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதில் விருப்பம் உள்ளவர்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் இந்த கிரகங்கள் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் வழிகாட்டும் என்பது அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் குருவும் புதனும் சாதகமாக இருந்தால், சனியும் உடன் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் டீச்சர் தொழிலுக்கு செல்லலாம். மிகப்பெரிய அளவிலே கல்வித்துறையில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய கல்வியிலும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு சாதனை கட்டாயம் படைக்கலாம் என்பதே உண்மையாகும். உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாயும் சூரியனும் புதனும் சாதகமாக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் சாதனை படைக்கலாம். இன்ற உலகம் முழுவதும் கம்ப்யூட்டர் துறை இல்லாமல் துறையே இல்லை. அதனால் கம்ப்யூட்டர் துறை படிக்கக்கூடிய மாணவரும் மாணவிக்கும் புதனும் சூரியனும் வலிமையாக இருந்து சுக்கிரன் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த துறையில் சாதனை படைக்கலாம். அதே கிரக அமைப்புடன் குருவும் ராகும் சம்பந்தம் இருந்தால், சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருந்தால் கலைத்துறையில் நீங்கள் சாதனை படைக்கலாம். கலைத்துறையில் போக நினைப்பவர்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற கலைத்துறையில் சாதனை படைப்பவர்களுக்கு புதனும் சுக்கிரனும் குருவும் ராகும் சாதகமாக இருந்தால் உடன் சூரியனும் நிச்சயமாக நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்து நிச்சயமாக உங்கள் படிப்பை தொடரலாம். அது பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியும் பிரகாசமான வாய்ப்பையும் கட்டாயம் கொடுக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும். கலைத்துறையில் பலவிதமான பிரிவுகள் உள்ளது. உங்களுக்கு எந்த பிரிவில் நாட்டம் அதிகமோ நிச்சயமாக அதில் சேர்ந்து சாதனை படைக்கலாம். உடன் கட்டாயம் சந்திரனுடைய பலமும் நீங்கள் அவசியம் பரிசீலிக்க வேண்டும். சந்திரனும் சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே நிச்சயமாக நீங்கள் வளமும் வாய்ப்பும் நீங்கள் அந்த துறையில் கட்டாயம் பெறலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். கூடுமளவுக்கு எல்லா துறையும் சொல்லிவிடவில்லை. கூடுமளவு மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளை பற்றி தான் சொல்லியிருக்கின்றோம். மேலே சொன்ன கிரக அமைப்பில் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மாணவர்களோ மாணவிகளுக்கோ சாதகமாக பலமாக கிரக அமைப்பு இருந்தால் நீங்கள் விரும்புகின்ற அந்த துறையை தேர்ந்தெடுத்து கொண்டு பெரிய அளவிலே வெற்றியை அடையுங்கள். அந்த வெற்றியின் மூலமாக எதிர்கால வேலையும் தொழிலையும் இணைத்து கொண்டு சாதனை கட்டாயம் புரிவீர்கள் என்பதே ஜோதிடம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த ஜோதிடத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு எந்த துறையில் சேர்ந்தால் சாதனை படைக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் திறமையை கட்டாயம் கொடுத்திருக்கிறான். அந்த திறமை எது என்பதை மாணவ மாணவிகள் நீங்களே அறிந்து கொண்டாலும் சரி, பெற்றவர்கள் பிள்ளைகளுடைய திறமையை அறிந்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற துறையை நீங்கள் கட்டாயம் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். உங்களுடைய விருப்புகளை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். மாணவ மாணவிகள் நீங்களும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார் என்று உங்களுக்கு விருப்பமில்லாத துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். உள்ளுணர்வாக உங்களுக்கு எதில் சாதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதுக்கு பக்கபலமாக ஜோதிடத்தை நாம் வழிகாட்டியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்வில் காத்திருக்கிறது. அந்த வெற்றியும் வளர்ச்சியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையுங்கள். மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும். அது கல்லூரி தொகைகள், போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது. அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன். அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உதாரணமாக ரிஷபலக்கணத்திற்குத்தான் 9ஆம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதுர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள். குறிப்பாக தந்தையே சகல விதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான்காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார். அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார
உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அடுத்தபடியாக 11ஆம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக 11ஆம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு. உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவர்களுடைய மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு. அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாக உண்டு. அவர்கள் மூலமாக உதவி கிடைத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும். இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம். லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம். லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும். மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம். உங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும். நன்றி, வணக்கம்.